ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி விளையாட போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்கி ஆப்போசிட்டாக கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோங்க. பெங்களூர் அணி எதிராக தோற்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக அது சேஸ் பண்ண வேண்டிய டோட்டல் தான். கண்டிப்பாக இந்த போட்டியில் நாங்கள் ரிவெஞ்ச் வாங்குவோம். எங்களோட நோக்கம் எல்லாமே அடுத்தடுத்து வர போட்டிலாம் கண்டினியூவாக வின் பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க. சிஎஸ்கே அணி நட்சத்திர பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா போட்டி குறித்தும் சவால் விட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரச்சின் ரவீந்திரா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் ஆர்சிபி அணி எதிராக தோற்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜெயிக்க வேண்டிய போட்டி தோற்றுட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நடந்துச்சு. அதுக்கு அடுத்து வர போட்டியை நாங்கள் கவனத்தை செலுத்தணும். ஆர்ஆர் அணி நல்லா தான் இருக்காங்க, பேட்டிங் போலிங் சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க எதிராக நாங்கள் எந்த மாதிரி ஒரு டீம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் பிளானை அதை எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் வெற்றி பெறணும். எங்களுக்கு நாங்கள் ப்ளே ஆஃப்ஸுக்கு போனால் இப்போ கண்டினியூவாக ஸ்டார்டிங்கில் அடுத்தடுத்து வெற்றி வந்தால் மட்டும்தான் போக முடியும். லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ஆகிடும். அது எங்களுக்கு புரிஞ்சு தான் நாங்கள் விளையாடுறோம். தோனி கரெக்டாக பிளான் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஏற்ற மாரி நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. ஆமாங்க, நேற்று தாங்க நம்ம முந்தினேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரு கிட்ட தோற்றோம். உடனே இன்னொரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட இன்றைக்கி நைட் மேட்ச்சுங்க. கண்டிப்பாக ராஜஸ்தானும் ஒரு நல்ல டீமுங்க. ரியான் பராக் அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு நல்ல ஒரு டீம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லுது, சென்னைக்கு ஈக்குவலான டீம் தான். அவங்க எந்த விதத்தில் குறைச்சல் கிடையாது. ஏன்னா அவங்க 2 தோல்விக்கு முடிஞ்சு வராங்க. 2 மேட்சுமே தோற்றுருக்காங்க. ஏன்னா 3வது தோக்கணும்னா கண்டிப்பாக நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தோல்வி அடைஞ்சு வராங்க. பார்க்கலாங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சென்னை அணி, ஏன்னா சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பிளேயரே கிடையாதுங்க, யாருமே இல்லைங்க. தூபே ஹிட்டிங் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. தூபே மட்டும்தான் அது ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டர் இந்த நிக்லாஸ் போரான், ஹெட்மேயர் அதுமாரி போன்ற பிளேயர் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம ராஜஸ்தானில் சொல்ல முடியாதுங்க, ஹெட்மேயர்லாம் இருக்கார். பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்க, இன்றைக்கி எதனா சேஞ்சஸ் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா பத்திரானா லாஸ்ட் டைம் கம்பேக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த திருப்பாத்தி, தீபகுட்டா இவங்களெல்லாம் தூக்கிட்டு ஒரு நல்ல யாருன்னா ஒருத்தர் இறக்குனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க ஒரு 2 பேருமே திருப்பாத்தி சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு, தீபகுட்டா ஃபார்ம் அவுட் ஆகும், எதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவரையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதுமாரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. பார்க்கலாங்க அடுத்தடுத்த மேட்ச்சில் எதனா மாற்றங்கள் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே பிடிக்கல டீமில் இருக்குது. பார்க்கலாம், விஜய் சங்கருக்குலாம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மேபி விஜய் சங்கர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர். நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும், இவங்க வேணும் அவங்க வேணாம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.